தாய்ப்பாலை நீங்க தானம் செய்யலாம், ஆனா அதை பதப்படுத்தி வணிக ரீதியா விற்க கூடாதுன்னு FSSAIன்னு சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த தாய்ப்பாலை யாரெல்லாம் டொனேட் பண்ணலாம், இதை டொனேட் பண்ற ப்ரொசீஜர் என்ன, இப்படி டொனேட் பண்றதுனால அது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. It is a medical miracle. ஒரு குழந்தை பிறந்து முதல் 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அதே மாதிரி 3 வயசு வரைக்கும் தாய்ப்பாலோட சேர்ந்து எந்த உணவுகள் வேணா கொடுக்கலாம், ஆனா தாய்ப்பால் ரொம்பவே முக்கியம். இந்த முதல் 3 வருஷத்துல அந்த குழந்தை எந்த அளவுக்கு தாய்ப்பால் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் வாழ்க்கை முழுக்க அந்த குழந்தை நல்ல இம்யூனிட்டியோட இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். ஒருவேளை அந்த குழந்தை பிறந்து முதல் 6 மாசத்துக்கு சரியா தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குழந்தை பிறந்ததுமே அந்த அம்மா இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு சரியா பால் கிடைக்காது. ஒருவேளை குழந்தை பிறந்ததும் அந்த அம்மாவுக்கு ஏதாவது தீவிரமான பிரச்சனைகள் இருந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் சரியா கிடைக்காது. ஒருவேளை குழந்தை குறை மாதத்துல பிறக்குது, சரியான அளவு அந்த மதருக்கு பால் சுரக்கல அப்படின்னா குழந்தைக்கு சரியா பால் கிடைக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒருவேளை குழந்தை பிறந்ததும் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த அம்மாவுக்கு பால் சுரந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வீணாதான் போகும். அதே மாதிரி சரகசி மாதிரி குழந்தைங்களை பெற்று வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த தாய்க்கு பால் சுரந்துக்கிட்டே இருக்கும். தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அளவை விட அதிகமாகவும் சிலருக்கு பால் சுரக்கும். ஒரு பக்கம் குழந்தைக்கு சரியான அளவு தாய்ப்பால் கிடைக்கல, இன்னொரு பக்கம் தாய்ப்பால் அளவுக்கு அதிகமா இருக்கு. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் தாய்ப்பால் வங்கி இருக்கு. இந்த எக்ஸஸா தாய்ப்பால் இருக்கிற இடத்துல இருந்து தாய்ப்பாலை தானமா வாங்கி ப்ராப்பரான டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணி தாய்ப்பால் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் தேவைப்படுதோ அங்க போய் கொண்டு சேர்க்கறது தான் இந்த தாய்ப்பால் வங்கியோடைய வேலையே. முதல்ல இந்த தாய்ப்பாலை எப்படி டொனேட் பண்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம தாய்ப்பாலை டொனேட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம கைகளையும் மார்புகளையும் நல்லா சுத்தப்படுத்திக்கணும். இந்த தாய்ப்பாலை நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு 2 வகையா எடுக்கலாம். ஒன்று, நார்மலா நம்ம பிரெஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணி அந்த மில்கை வெளியே எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மில்க் பம்ப் இருக்கு, அந்த பம்ப் மூலியமாகவும் நம்ம அந்த தாய்ப்பாலை வெளியே எடுக்கலாம். இந்த மில்க் பம்பே 2 வகையா இருக்கு, ஒன்று மேனுவல், இன்னொன்று மிஷின். மேனுவல்ன்றப்போ அந்த பம்பை நம்ம பிரெஸ்ட் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி அந்த மில்கை வெளியே எடுப்போம். அதுவே மிஷின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தாய்ப்பாலை அதுவே ஃபெச் பண்ணி வெளியே எடுத்துரும். இந்த 2 வகையில் நம்ம எப்படி வேணுமோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த வகையில் நம்ம தாய்ப்பாலை வெளியே எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோர் பண்ணுறது சாதாரண கவர்லையோ இல்லை ஒரு விசில்லையோ ஸ்டோர் பண்ண முடியாது. மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா இந்த பிரெஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவே ஒரு தனி கவர் இருக்கும், அந்த கவரில் தான் நீங்கள் தாய்ப்பாலை ஸ்டோர் பண்ண முடியும். நம்ம ஒரு பம்ப் எடுக்கிறோம் இல்லை ஒரே டைம்லேயே நம்மளால அதிகமான பாலை வெளியே எடுத்துட முடியாது. ஒரு நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் பீரியட் அலாட் பண்ணி தான் நம்ம தாய்ப்பாலை வெளியே எடுக்க முடியும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை எடுக்க இந்த கவரில் போட்டு ஃப்ரீசரில் நம்ம இந்த பாலை ஸ்டோர் பண்ணிடணும். இந்த தாய்ப்பால் மொத்தமாக ஒரு 500 ml வந்ததும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாய்ப்பால் வங்கியை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே வந்து இந்த மில்கை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாருமே இந்த தாய்ப்பாலை டொனேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானோர் இந்த தாய்ப்பாலை டொனேட் பண்ணலாம். இந்த தாய்ப்பாலை நீங்கள் கொடுக்கும்போது இதோட சேர்த்து உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டபிள் டிசீஸ் எதுவும் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டோட காப்பியையும் கொடுக்கணும். இந்த டெஸ்ட்டை நான் எங்கே போய் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப பயப்படலாம் வேணாம். ஏன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகும்போதே இந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரு காப்பியை மட்டும் இவங்க கிட்ட சப்மிட் பண்ணாலே போதுமானது. நீங்கள் டொனேட் பண்ணக்கூடிய இந்த மில்கை அவங்க ப்ராப்பரான டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இந்த தாய்ப்பால் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்படி நீங்கள் தானமாக கொடுக்கக்கூடிய தாய்ப்பாலை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி எமர்ஜென்சியாக எந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுதோ அந்தந்த குழந்தைகளுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஆனால் சமீப காலமாக இந்த தாய்ப்பாலை ஆன்லைனில் வணிக ரீதியாக பல பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சேல் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ FSSAI ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க ஹெல்த் ஸ்டுடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.